அடுத்து 6ஆம் குறள். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கே கெடும். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கே கெடும். வறுமையால் வரக்கூடிய துன்பங்கள் யாவும் கரத்தல் என்னும் துன்பம் இல்லாத நல்லாரை கண்ட அளவில் ஒரு சேர கெட்டொழியும். அவனுடைய துன்பங்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே கெட்டொழியும். அவனுடைய முகத்திலே அவ்வளவு கனிவு என்பதை இந்த 2 கருத்துக்களை இந்த குறளிலே சொல்கிறார். ஒன்று கரப்பிடும்பை, 2வது நிரப்பிடும்பை. எடும்பை என்றால் துன்பம். எடும்பைக்கு எடும்பை விடுப்பர், எடும்பைக்கு எடும்பை படாதவர் பார்த்தோம். எடுக்க நழியாமையில தன் பொருளை கருமையானவன் மறைத்து வைத்தலான் இறப்பவனுக்கு உண்டாகும் துன்பம் நிரப்பிடும்பை. தன் பொருளை கருமையானவன் மறைத்து வைத்தலான் இறப்பவனுக்கு உண்டாகிற துன்பம் நிரப்பிடும்பை. அவன் கொடுப்பதாக இல்லை, அதனால மறைச்சு வச்சுட்டான். எனவே இல்லாதவனுக்கு தான் எடும்பைக்கு மேல் எடும்பை உண்டாகிறது. காணின் காணுதல் அருமை குறித்து அருளுள்ளம் கொண்ட பெருந்தகையோரை கண்டபொழுதே இறப்பவர் துன்பம் போய்விடும். அவர்கள் கொடுத்த அளவிலே எஞ்சிய துன்பங்களும் ஒரு சேர போய்விடும். எல்லாம் ஒருங்கு என முடியும் குறட்பாக்கள் வேறு 2 உள்ளன. அவை 343, 610. கரப்பிடும்பை என்பது தன் பொருளை கருமியானவன் மறைத்து வைத்தலான் இறப்பவனுக்கு உண்டாகும் துன்பம் என்பது கரப்பிடும்பை. நிரப்பிடும்பை என்பது வறுமை காரணமாக இறப்பவனுக்கு ஏற்படும் துன்பம் என்கிற 2 கருத்துக்களை இந்த இடத்திலே சொல்கிறார். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கே கெடும். நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற துன்பங்கள் அனைத்தையும் அவன் போக்கி விடுவான். எப்படி என்றாலும் இறத்தல் யாசித்தல் தீமை என்பதைத்தான் முடிக்கப் போகிறார். 7. இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. உள் உள் உள்ளுள். தம்மை இகழ்ந்தும் எள்ளியும் பேசாது கொடுக்கும் நல்லோரை கண்ட அளவில் இறப்போரின் உள்ளம் மகிழ்ச்சியுற்று உள்ளுக்குள் இன்புறும் தன்மையினை பெறும். கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு போகிறான். அவனும் மறைக்காமல் இன்பகத்தோடு வரவேற்று கொடுக்கிறான். இது ஒரு பெரிய செயல். இது 6க்கும் 7க்கும் நிறைந்த தொடர்பு. அங்கே 2 விதமான எடும்பைகளை சொன்னார். இங்கே கொடுப்பவனாலே பெறுபவனாலே 2 பேருக்கும் ஏற்படுகிற இன்பத்தை உள்ளுள் உவப்பது உடைத்து என்று சொல்கிறார். உள்ளுள் உவப்பது உடைத்து என்றால் புற உள்ளமன்றி ஆள் உள்ளத்துள்ளும் உவகை போய் தங்கி இன்புறுத்தும் தன்மையுடையதான். ஆஹா, நமக்கு கொடுப்பதற்கு ஒருவன் கிடைத்து விட்டான் என்று கொடுப்பவனுக்கு ஏற்படுகின்ற இன்பம், அதான் உள்ளுள். புற உள்ளம் அன்றி ஆள் உள்ளத்துள்ளும் உவகை போய் தங்கி இன்புறுத்தும் தன்மை, அதான் உள்ளுள் என்கிறார். உள்ளுள். இகழ்தல் எள்ளுதல் ஈதல் காணல் மகிழ்தல் உவத்தல் என இத்தனை அரிய உளவியல் சொற்கள் ஒரே குறளில் பெய்திருக்கிறார் திருவள்ளுவர். உள் உள் என்பது ஆழ்மனம். இது ஒரு கலைச்சொல். இந்த கலைச்சொல் தொகுப்பதை திருவள்ளுவர் தொடங்கி வைத்து விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. இவர்களெல்லாம் கலை சொற்களை மிகவும் காலம் கடந்துதான் செய்கிறார்கள். இதை படித்ததற்கு பிறகும் காலம் கடந்து செய்கிறார்கள். இந்த கலைச்சொல் தொகுப்பதை திருவள்ளுவர் நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே தொடங்கிவிட்டார். தொல்காப்பியர் சொல்கிறார், இந்த உவகை எப்படியெல்லாம் வரும் என்பதை செல்வத்தினாலே, புலனினாலே, புணர்வினாலே, விளையாட்டினாலே இந்த உவகை வரும். அல்லல் நீத்த உவகை 4 என்று அந்த உவகையினுடைய உறுப்புகளாக இந்த 4 திரு தொல்காப்பியர் சொல்லுகிறார். அதனை இகழ்ந்து எள்ளாது ஈட்டிய எல்லாம் ஈதற்கே என காட்டுவார் முன்னே தலைப்பட தோன்றாதா என்பது தொல்காப்பியருடைய விளக்கம்.
அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல் என்பது நாலடியார். அகம் புகுமின், நன்றாக அந்த பொருள் பாருங்கள். அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். அதற்கு விளக்கமாக இந்த நாலடி பாடல் 303வது பாடல். இது என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். காஞ்சிபுரத்துல அத்திவரதர் என்று ஒரு 2 மாதம் ஒரு பெரிய திருவிழா போல் கொண்டாடினார்கள். என் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்றார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, விடவில்லை. அத்திவரதை பார்த்தால் சரியாகிவிடும் என்று அழைத்து சென்றார். அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு இதில் சென்று பார்ப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அவர்களெல்லாம் அந்த வரிசையிலே நின்றார்கள். வரிசைக்குள் வரிசை புகுந்து புகுந்து போய்கொண்டே இருக்கிறது. நாங்கள் நின்ற இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு உடம்புக்கு முடியவில்லை. இங்கே நமக்கு வேண்டியவர் தெரிந்தவர் இருக்கிறார், எனக்கு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பிவிட்டேன். அங்கிருந்து சின்ன காஞ்சிபுரம் ஒரு வண்டி ஏறி அந்த இடத்திற்கு சென்று அவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து தட்டினேன். அவர் வந்தவுடன் இந்த திண்ணையிலே கொஞ்ச நேரம் கண்ணயரலாம் என்று நினைத்த பொழுது அவர் பெரும் ஊகையோடு, அவரை பார்த்து நான் 30 ஆண்டுகள் ஆகின்றன, என்னை அடையாளம் தெரியவில்லை, நான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று வாயை திறக்கவுடன் அவர் எதுவுமே பேசவில்லை. வாருங்கள் வாருங்கள் என்று கையை பிடித்து உள்ளே, ஐயா ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்று அவருக்கு பக்கத்திலே அவருக்கு இலை போட்டு பரிமாறப்பட்டு இருக்கிறது. அவர் அப்பொழுதுதான் உண்ணச் சென்றிருக்கிறார். கதவை தட்டியுடன் ஒரு நல்ல விருந்து வந்திருக்கிறது, யார் என்று தெரியவில்லை. அமர வைத்து பரிமாற சொன்னார். ஐயா என்று தொடங்கினேன். நான் யார் என்று அப்பொழுதாவது சொல்லலாம் என்று. அங்கே வீட்டில் இருப்பவர்களுக்கும் என்னை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. அங்கே ஒரு 6-7 பேர் இருக்கிறார்கள், குடும்ப உறுப்பினர்கள். யாருக்கும் என்னை 30 நாள் அந்த காலத்துல நான் ஒரு பெரிய போலீஸ்காரன் மாதிரி பெரிய மீசை வைத்திருப்பேன். அந்த காலத்து நிழல் படங்களை பார்த்தால் நீங்களே நம்ப மாட்டீர்கள். என்னுடைய முகத்தோற்றத்தை பார்த்து அவர்களுக்கு யார் என்று தெரியவில்லை. நான் உணவு அருந்திக் கொண்டே பேசத் தொடங்கினேன். உண்டு முடியுங்கள், பேசலாம் என்று. நான் உண்டு முடித்தவுடன் இப்ப சொல்லுங்கள். நான் பூவை தயாபரன், திருமூலநாதனுடைய தந்தை என்றவுடன் தான், அப்படியா, அடையாளமே தெரியவில்லையே என்றார். ஏன் என்னை சொல்ல விடவில்லை என்றேன். இல்லை, நீங்கள் தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க வந்து பேசுகிற போது விருந்தோம்பலை பற்றி பேசினீர்கள். விருந்து என்பது புதியவற்றின் மேற்று என்று இலக்கணம் சொல்லி இருக்கிறது, தமிழ் இலக்கணம். அதை திருவள்ளுவரும் சொல்லி இருக்கிறார் என்பதை அறிவுறுத்தினீர்கள் என்றவுடன் எனக்கு மாலை மாலையாக தண்ணீர். அதாவது புதியவருக்கு போடுவதுதான் விருந்து, தெரிந்தவர்களுக்கு போடுவது விருந்தன்று என்று நான் சொல்லதை 30 ஆண்டுகளாக நினைய வைத்திருந்து சொன்னதினாலே நான் திருக்குறள் படித்ததன் பயனையும், ஒரு 11 ஆண்டுகள் தமிழ் கல்லூரியிலும் கலைக்கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்த படிப்பெல்லாம் வீணாகவில்லை, இது செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை நினைத்து கண்ணீர் சொரிந்து கொண்டே இருந்தேன். என்னால் அடக்க முடியவில்லை. அவர்கள் உண்டது உரைக்கிறதா என்று இனிப்பு வேறு இன்னும் கொண்டு வந்தார்கள். இல்லையம்மா, நீங்கள் இந்த திருக்குறளை இந்த அளவுக்கு நினைவு வைத்திருக்கிறீர்களே, எனக்கு அதுதான் பெருமை. நான் தற்செயலாக நான் உங்கள் திண்ணையிலே சற்று கண்ணயரலாம் என்று தான் வந்தேன். உணவு உண்பதற்காக வரவில்லை. ஆனால் என்னை நெகிழச் செய்து விட்டீர்கள். உணவு அருந்தியதை விட நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, விருந்து என்பது புதியவற்றின் மேற்று, நான் யாருக்கும் உணவு படைக்காமல் உண்டு விடுவேனோ என்று கருதி கொண்டிருக்கிற நேரத்தில் கதையை தட்டினீர்கள் என்று சொல்லி கதவு திறந்துதான் இருந்தது. நாகரிகம் கருதி தட்ட வேண்டும் அல்லவா? திறந்திருக்கிறது என்பதால் நான் உள்ளே நுழைந்து விட முடியாது என்பதனாலே நான் சொன்னேன். நான் ஒரு பெரும் மகிழ்ச்சியை அனுபவித்தேன். ஔவையார் சொன்னார், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்கள்
அப்படி உவந்து ஊட்டாதவருடைய வீட்டிலே உண்ணாதீர்கள் என்று அந்த காட்சியை நான் பார்த்தேன். இங்க நாலடியார் 303வது பாடலை படிக்கிற போது இந்த குரலோடு இணைத்து நான் இதை சொல்லுகிற நேரத்திலே எனக்கு உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. அகம் புகுமின் அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டு அல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். அப்படி முகம் மலர்ந்து உண்பவர்களுடைய வீட்டில் இல்லாமல் வேறு இடத்தில் உண்ணலாகாது. இங்க சாப்பிடுறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைங்க வேண்டாங்கன்னு. அதுதான் ஔவையார் சொன்னார், கையை பிடிச்சி நீங்க சாப்பிடாம போகக்கூடாது என்று உள்ளே இழுத்து செல்ல வேண்டும். அந்த அன்பர் பெயர் ஏகாம்பரம், அங்க இருக்கிற இறைவன் பெயர் ஏகாம்பரம், அங்க இருக்கிற எல்லா அம்மன் பேரும் காமாட்சி தான். காஞ்சிபுரத்துல இங்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இப்ப கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா 108 கோயில் இருக்கு. 108 கோயில்லையும் அங்க இருக்கிற அம்மன் பேரு வேறு வேறா இருக்கும். கும்பகோணத்துக்குள்ளேயே 108 கோயில் இருக்குது. இன்னமும் கோயில் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல எல்லா அம்மனும் காமாட்சி தான். ஆனா ஒவ்வொரு பெயரும் வேறு வேறாக இருக்கும். ஒரு இடத்துல கைலாசநாதர்னு இருப்பார், ஒரு இடத்துல ஏகாம்பரம்னு இருப்பார். அந்த அன்பர் பெயர் ஏகாம்பரம். அவர்தான் என்னுடைய செல்வன் 3.5 வயது இருக்கிற போது அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தோம். முதல் நாள் காசுப்பா என்கிற பெருமகனார், காசு பாலசுப்பிரமணியன் என்கிற புலவர் அறிஞர் பெருமகனார் இவருக்கு ஞான குழந்தை என்று முதலாக விருது கொடுத்தார் என்னுடைய மகனுக்கு. மறுநாள் அந்த ஏகாம்பரம் என்கிற பெருமகனார் அஞ்சல் துறையிலே போஸ்ட் மாஸ்டர் என்கிற பதவியிலே இருந்தவர். அவர்களெல்லாம் முடிவு செய்து அவரை அணுகி மடத்திற்கு அழைத்து செல்ல வைத்தார்கள், சங்கர மடத்திற்கு. சங்கர மடத்திலே இருந்த பெரியவாள் ஒரு அப்பர் பாசுரம் சொல்லு என்று சொன்னார். இவன் ஒரு அப்பர் பாசுரம் சலம்பூவோடு தூபம் மறந்தறிய என்கிற பாடலை பண்ணோடு பாடினார். வயது 3.5 வயது கூட ஆகவில்லை. 3 வயது 4 மாதங்கள் தான் ஆகியிருப்பார். அவர் ஞான குழந்தை என்று ஆசீர்வதித்தார். நான் வியந்து போனேன். இந்த காசுப்பாவுக்கு எப்படி தெரிந்தது? இவ்வளவு பெரிய ஞானி சொல்லுகிற அந்த ஞான குழந்தை என்கிற விருதை அதற்கு முதல் நாளே கொடுத்து விட்டாரே. அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார், இவர் வாயினாலே சொன்னார். அதனாலதான் பெரியாரை பிழையாமை பெரியாரை துணைகோடல் என்று திருவள்ளுவர் சொன்னார். அவர் என்ன மதம், என்ன ஜாதி, அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அந்த மாதிரியான அனுசரணைகள் எல்லாம் வேறு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்ந்தது. நாங்கள் யாரும் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் எங்களிடம் முழுமையாக இல்லை, சிறிது கூட இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்தாக வேண்டும். எப்படி? உண்டு முடியும் வரை என்னுடைய வாயை திறக்க விடவில்லை. உண்பதற்காகத்தான் நான் வாயை திறக்க வேண்டும். திருக்குறள் எந்த அளவுக்கு பாய்ந்திருக்கிறது என்பதை நான் உடனே, அதுவும் அதுக்கப்புறம் 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அத்திவரதர் திரும்ப உள்ளே போய்விட்டார். நன்று. மீண்டும் குறளை பாருங்கள். இந்த கதைகளினால் குறளை விட்டு விடக்கூடாது. இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. உள்ளுள் உவப்பது உடைத்து எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. உள்ளுள் என்பது இகழ்தல், எள்ளுதல், ஈதல், காணல், மகிழ்தல், உவத்தல் என்ற வகையினாலே இத்தனை உளவியல் பாங்குகளை இந்த குறளுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து பெருமைப்பட வேண்டும். 8 இறப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மாய் ஞானம் மறப்பாவை சென்று வந்தற்று. இறப்போர்கள் இல்லையெனில் மாபெரும் உலகத்து மக்களின் இயக்கம் மரப்பதுமைகள் இங்கும் அங்கும் சென்று வந்தார் போல் அமையும். திருவள்ளுவர் காலத்திலே இந்த பொம்மலாட்டம்லாம் இருந்திருக்கும் பொழுது பப்பட் பிளே என்று சொல்வார். அதே ஆங்கிலத்தில் தோல் கருவி கொண்ட மர பொம்மலாட்டம் உண்டு, தோல் பொம்மலாட்டம். அப்புறம் பொம்மைகளை வைத்து செய்கின்ற பொம்மலாட்டங்களும் உண்டு. இவர் இங்கே இந்த குறளிலே மரப்பாவை என்று சொல்கிறார். இறப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மாய் ஞானம்
மரப்பாவை சென்று வந்தற்று. இதை 231, 232, 233 ஆகிய குறள்களோடும் இணைத்து பார்க்க வேண்டும். இறப்போர்கள் இல்லையெனில் மாபெரும் உலகத்து ஈர்ங்கண்மா ஞானம் என்றால் இந்த மாபெரும் உலகத்து மக்களின் இயக்கம் எப்படி இருக்குமா? மரப்பாவை சென்று வந்தற்று. மரப்பதுமையில் அங்கும் இங்கும் சென்று வந்தார் போல் அமையும். யார் இவர் கொடுப்பாரோ அவர் கொடுப்பாரோ என்று அலைக்கழிக்கப்படுவார். அவ்வளவு பசி. இந்த பசி துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மேலே இருந்து ஒருவன் இவரை இந்த கிழக்கால இருக்க அந்த வீட்டுக்கு போ, மேற்கால இருக்க அந்த வீட்டுக்கு போ, தெற்கு பக்கம் இருக்கிறவருக்கு போ, தென்கிழக்கு பக்கம் போ என்று அவரை மரப்பாவை போல் ஆட்டிவிக்கப்படுகிறான். அந்த பசியினாலே, வறுமையினாலே. இப்படியா சொல்லும் வறுமை துன்பத்தை எப்படி சொல்லுகிறார்? இறப்பாறை இல்லாயின் ஈருங்கண்மா ஞானம் மரப்பாவை சென்று வந்தற்று. உலக இயக்கம் என்பது மக்களின் இயக்கம். உலக இயக்கம் என்பது மக்களின் இயக்கம். இறப்பவர் இருப்பதால் மக்கள் இயக்கம் உயிர்ப்பும் உணர்வும் உடையதாக உள்ளது. இறப்போர் இல்லையெனில் உயிர்ப்பும் உணர்வும் இல்லாது மரப்பாவையில் இங்கும் அங்கும் போக்குவரவு புரிந்தாற்போர் பொலிவிழந்து காணப்படும் என்பதை நாம் இந்த குறள் மூலமாக அறிகிறோம். இறப்போர் இல்லாத உலகம் எல்லோரும் செல்வம் படைத்த உலகம். இத்தகைய லட்சிய உலகம் தேவர் உலகமே. இதற்கு அரண் செய்வதாக புறநானூறு 38வது பாடலிலே ஆவூர் மூலங்கிழாரும் மணிமேகலையிலே சாத்தனாரும் இந்த தேவர் உலகத்திலே தான் அப்படிப்பட்ட லட்சிய உலகம் இருக்கும் என்பதை அரண் சேர்ப்பதாக சொல்லுகிறார். லட்சிய உலகம் வேறு, நடப்பியல் உலகம் வேறு. லட்சிய உலகம் என்பது நன்மையே நிறைந்திருக்கும். லட்சிய உலகம் என்பது நன்மையே நிறைந்திருக்கும். நடப்பியல் உலகம் என்பது நடைமுறையில் காணப்படும் யதார்த்த உலகம். இப்படியும் அப்படியும் இருப்பார்கள். அதுதான் யதார்த்தம். மண்ணகத்தில் ஒரு விண்ணகத்தினை கம்பர் படைத்து காட்டுகிறார். மண்ணகத்தில் ஒரு விண்ணகத்தை, தேவர் உலகத்தை கம்பர் படைத்து காட்டுகிறார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்று இந்த பாடல் மூலமாக அந்த லட்சிய உலகத்தை காட்டுகிறார் கம்பர். இப்பெருங்கவிஞரே நடப்பியல் நாட்டினையும் அதன் மாமன்னர் தயர்தனையும் நமக்கு அறிமுகம் செய்கிறார். ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் என்னில் நூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அளக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை, கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போக பவ்வம். திருவள்ளுவர் இறப்போரும் புறப்போரும் உள்ள நடப்பியர் உலகத்தினை உடன்பாட்டு வாசகத்தாலும் எதிர்மறை வாசகத்தாலும் சொல்லோவியம் செய்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி எண்ணி வியக்கிறோம். இறப்பாறை இல்லாயின் ஈர்ங்கண்மா ஞானம் மரப்பாவை சென்று வந்தற்று என்று இறப்போரும் இல்லாரும் கொடுப்பவரும் இருப்பதனாலே இந்த உலகம் இயங்குகிறது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். 9வது குறள் பார்க்கிறோம். ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகொள் மேவார் இலாக்கடை அளவடை. இலாக்கடை, இறந்துகோள் மேவார் இலாக்கடை. அதற்கு தொடர்ச்சியாகத்தான் இந்த குறள் வருகிறது. இறந்துகோள் மேவார் இலாக்கடை ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம். புறப்போரிடம் போய் ஒருவேளை இறத்தலை விரும்பாதவர் இல்லையெனில், இறந்து கேட்பவர்கள் யாரும் இல்லை என்றால் ஈவாருக்கு எவ்வாறு புகழ் உண்டாகும்? என்னையா இப்படின்னு சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவோம். இதான் நடப்பியல் உலகம். ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலாக்கடை. இறந்து கொள்கிறவர், பிச்சை எடுத்து அவர் கொடுப்பதை கொள்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இல்லாத இடத்து ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம். கொடுப்பவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? யாரால் பெருமை வருகிறது? இப்படி இறப்பவர்களால் தான் பெருமை வருகிறது ஈபவர்களுக்கு என்பதை இங்கே சொல்கிறார். புகழ் உண்டாகிறது. இறந்துகோள் என்கிற சொல்லானது
780வது குறளிலேயும் வருகிறது. 10 பாட்டில் இப்படி இறக்கலைன்னா எப்படி இந்த பாட்டெல்லாம் கிடைக்கும்? 10 பாட்டுல 5 பாட்டு ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் என்ன? அதுவும் அந்த வீட்டிலே இருப்பவன் கொடுக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான், அங்கே சென்று நீயும் பெற்றுக்கொள் என்று சொல்வதுதான் ஆற்றுப்படுத்துதல். கோயிலில் இருந்து சுண்டல் வாங்கி கொண்டு வருகிறான் ஒரு பையன். எதிரே வருகிற பையன் கேட்கிறான், எங்கே கொடுக்கிறார்கள் என்று. ஓ, அந்த கோயிலே கொடுக்கிறார்கள் என்று அவன் ஆற்றுப்படுத்துகிறான். ஓ, இன்னும் நிறைய இருக்கிறது, கொடுப்பார்கள் என்று சொல்வதுதான் ஆற்றுப்படை. இங்கே புலவர்கள், நான் பரிசு பெற்று விட்டேன், நீயும் சென்று குமணனிடம் செல், அதியனிடம் செல் என்று அவர்கள் ஆற்றுப்படுத்துகிறார்கள். அந்த ஆற்றுப்படை 10லே 5 இருக்கிறது. என்னென்ன ஆற்றுப்படை? பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்று 5 மலைபடுகடாம் என்பதுதான் கூத்தராற்றுப்படையாக வருகிறது. இப்படி மலைபடுகடாம் என்கிற பகுதியிலே இந்த கூத்தராற்றுப்படையை பாடியவர் இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார். இது சொல்ல அவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்கிற. இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கோசிகனார். பாடப்பட்டவன் பெயர் பிடிச்சிருக்குமா? பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன். அதை விட பெரிய பெயர். இந்த கோசிகனார் பாடாக்கால், கோசிகனார் அந்த நன்னன் செய் நன்னனை பாடாவிட்டால் அவனுக்கு என்ன பெருமை கிடைக்கும்? அதான் மலைபடுகிறான் கூத்தராற்றுப்படை. இவ்வாறு 5 படைகள், பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்று 10ல் 5 ஆற்றுப்படையாக வருகிறது என்றால் இவர்களால் தான் கொடுப்பவருக்கு பெருமை வந்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு. இறந்துகோள் மேவார் இலாக்கடை ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் என்று அதை புரியுமாறு படிக்கின்றோம். அது 10வது குறள். இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. இறப்பவன் ஈவோருடன் வெகுளாதிருத்தல் வேண்டும். இதற்கு வேறு சான்று வேண்டாம். அவன் படும் வறுமையாகிய துன்பமே போதிய சான்றான். இறப்பவன் ஈவோருடன் வெகுளாதிருத்தல் வேண்டும். இறப்பான் வெகுளாமை வேண்டும். மிக எளிமையா சொல்றார் பாருங்க. இறப்பவன் ஈவோருடன் வெகுளாதிருத்தல் வேண்டும். அவர் எப்படி சொல்லுகிறார்? இறப்பான் வெகுளாமை வேண்டும். ஏன்? நிரப்பிடும்பை தானேயே சாலும் கரி. இந்திரனே சாலும் கரின்னு நம்ம 25வது குறள்ல பார்த்தோம். கரி என்றால் சான்று என்று. இந்த வறுமையினுடைய துன்பத்தை இவன் நாளும் அனுபவிக்கிறான். இவன் குடும்பம் அனுபவிக்கிறது. அந்த கொடுமை இவனுக்கு நன்றாக தெரிகிறது. அதற்கு இவனுடைய வறுமையே இவனுக்கு சாட்சி. அதான் கரி. தானேயும் சாலும் கரி. அப்படி இருக்கிற போது இவன் வெகுடலாமா? தன்னைத்தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர எதற்காக இவனுக்கு கோபம் வருகிறது? ஈவார் மேல், கொடுப்பவன் மேல் அல்லது கொடாதிருப்பவன் மேல் இவனுக்கு ஏன் கோபம் வருகிறது? 3 காரணங்களை சொல்கிறான். கொடுப்போன் காலந்தாழ்த்துகிறான், கொடுப்பவன் காலம் தாழ்த்துகிறான். 2வது, இவன் நினைத்த மாதிரி கொடுக்கவில்லை, சிறிது கொடுக்கிறான். அந்த கொடுப்பதனாலே இன்னும் பலரிடம் சென்றால்தான் இவன் வயிறு நிறையும். சிறிது கொடுக்கிறான் 2வது. 3வது, கொடுக்காமலே திட்டி அனுப்பிவிடுகிறான். இந்த 3 காரணங்களினாலே பெறுபவனுக்கு, அதாவது இறப்பவனுக்கு கோபம் வருகிறது. என்றாலும் கூட எதிர்பார்த்து ஏமாந்தவனாகிய இரவலனுக்கு கோபம் கொப்பளிக்கத்தான் செய்யும். அது இயல்பு. இப்படி ஏமாந்து விட்டோம், இவன் கொடுப்பான் என்று நம்பி வந்தோம், ஆனால் இவன் கொடுக்கவில்லை என்கிற போது அந்த ஏமாற்றத்தினாலே அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் பொறுமையினை கடைபிடிக்க வேண்டுமே தவிர வெகுளுதல் இந்த குறள் மூலமாக கடியப்படுகிறது. அதாவது அவனை ஆஃப் பண்றார். பொறுமையாக இரு, கோபம் வந்தால் கிடைப்பதும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனால் இன்னும் கடும் சொற்களை அவன் சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதனாலே சொல்கிறார். இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. இந்த கரி என்று முடிவது 25, 245 ஆகிய 2 குறள்கள். இந்த குறளையும் சேர்த்து 3 குறள்களிலே இந்த கரி என்றால் சாட்சி என்பது பொருள் என்பதை பார்த்திருக்கிறோம்.
பிச்சைவுக்கு உண்பான் பிடிராமை முன்னினிதே. எங்க இனிவே 40. இனிவே 40 எப்படி சொல்றாரு பாருங்க. பிச்சைவுக்கு உண்பான் பிளிராமை முன்னினிதே. கோபப்பட்டு கத்திராத. எப்படி யானை கத்துற மாதிரி கத்திராதேங்கிற. பிளிராமை சும்மா சொல்லல. ஒண்ணுக்கு ஒரு மரபு சொல் உண்டு. நாய் என்றால் குறைத்தல், கழுதை என்றால் கத்துதல், குதிரை என்றால் கனைத்தல், யானை என்றால் பிளிர்தல் என்று பொருள். இவன் யானை பிளிர மாதிரி பிளிர் விடக்கூடாது என்று யானை கத்துற மாதிரி கத்திராதரா என்று இனிவே 40 சொல்லுகிறது. பிச்சைவுக்கு உண்பான் பிளிராமை முன்னினிதே. இதனுடைய திரண்ட கருத்து, கொடுப்பாரை கண்டால் கேட்பாருக்கு நல்லதாம், கொடுப்பாரை கண்டால் கேட்பாருக்கு நல்லதாம் என்பது அதனுடைய திரண்ட கருத்து.